எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபைனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இவ்வளோ தூரம் நம்ம ஆண்டு நம்மளை பாதுகாத்து கொண்டு காத்து ஒரு சின்ன பிள்ளை எப்படி தன்னுடைய அப்பா அம்மாவே நோக்கி இருப்பாங்களோ அதுபோல் நம்ம அவரை நோக்கி இருக்கும்போது அவர் நம்மளை பாதுகாத்து கொள்கிறாங்க. ஆமாங்க, யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் எவ்வளோ வாட்டி நம்ம உடைந்து போயிருப்போம். எவ்வளோ பேர் நம்மளை கீழே தள்ளி இருப்பாங்க, நம்மளை மிதித்து தள்ளி இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடலைங்க. ஆமாம், ஒரு அருமையான பாடல் சொல்லுது, நான் பாடுறேன், நீங்கள் கேளுங்க. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என்மேல் படணுமே. குயவனே, நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என்மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. ஆமாங்க, நிறைய பேர் உங்களை மிதிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை வணையும் போது யார் உங்களை மிதித்தாங்களோ அவங்களே உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் உங்களை கீழே போட்டாங்களோ அவங்களே உங்களை தூக்கி வச்சு உங்களை பாராட்டுவாங்க. நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டரை மட்டும் நம்புங்க. ட்ரஸ்ட் ஒன்லி ஹிம். அதுதான் வசனம் சொல்லுது. மனுஷனும் முகத்தை பார்க்குறார், ஆனால் தேவனும் அந்த ஏசப்பாவும் இருதயத்தை பார்க்குறவர். வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. கர்த்தர் நடத்துவார். ஆனால் உங்கள் நம்பிக்கையை அவர் மட்டும் மேலே வைங்க, அது போதும். தேங்க்யூ. ஆமென்.